வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். என்ன அவ்வளோ தள்ளி இருந்து பார்க்குறீங்க? பக்கத்தில் வந்து பாருங்கள். சூப்பரான மட்டன் வறுவல் குழம்பு. இந்த மட்டன் வறுவல் குழம்பை ஈஸியாக வீட்டில் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். மட்டன் வறுவல் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். கறினா வெறும் தனி கறி வாங்கக்கூடாது, நெஞ்சு எலும்போடு சேர்ந்த கறியாக வாங்கிக்கணும். எலும்பும் கறியுமா இருந்தால் தான் அதை வந்து நல்லா சூப்பு விட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வாங்கிட்டு ஒரு 2-3 விசில் வச்சு நல்லா பஞ்சு பஞ்சாக கறியை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே மட்டன் செய்கிறதுக்கு இரும்பு பாத்திரம் இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாத்திரம் காஞ்சிருச்சு. இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 100 அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே இதில் சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், இலை, அன்னாசிப்பூ, கல்பாசம், வாசனை ஜாமான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வாசனை பொருளெல்லாம் லேசாக வறுபட்டோடனே நல்லா சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 100-150 வெங்காயம், அதை நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும். இதுதான் நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப ப்ரௌனாக வதங்க தேவையில்லை. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் தட்டி எடுத்திருக்கேன். ரெண்டும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மட்டனுக்கு வந்து இஞ்சி பூண்டு போடும்போது அதோட சுவையே வேறு மாதிரி செம்மையாக இருக்கும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லா மசாலா பொருளும் சேர்த்து அரைச்ச ஹோல் சில்லி பவுடர் வீட்டில் யூஸ் பண்ணுறது, அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். மற்றபடி போதும். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மிளகாயை எண்ணெயில் நல்லா வறுத்துக்குவோம். இப்போ இந்த மிளகாய் நல்லா எண்ணெயில் வறுபட்டுருச்சு. வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த மட்டனை அந்த சூப்போட சேர்த்து ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லிலாம் போட்டிருக்கேன், செம்மையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வாட்டி டேஸ்ட்டு பார்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொதித்து அந்த மிளகாய் வாசம்லாம் போய் வற்றி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா போதும். நல்லா தம்மன்னு கொதித்த பிறகு சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் கொதி வந்தோடனே நம்மளோட வறுவல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் கொதிச்சிருச்சு. நல்லா மிளகா பொடி வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் இருந்துச்சுன்னா நல்லா இன்னும் எண்ணெய் கொதித்து மேலே வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வறுவல் குழம்பு செம்மையாக ரெடி ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் இருக்கட்டும். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட மட்டன் குழம்பு செம்ம அட்டகாசமாக இருக்குது. இப்போ நான் அடுப்பை அமர்த்திட்டேன். அந்த மட்டன் பீசஸோட இந்த கிரேவி பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. நல்லா சுட சுட சாதம் வடித்து ஒரு கரண்டி அப்படி கறியோட இந்த கிரேவி அள்ளி போட்டு பெசரி சாப்பிட்டா பயங்கரமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.